பத்திரிகை சுதந்திரம் தமிழ்நாட்டில் பறிக்கப்பட்டிருக்கிறது. பத்திரிகையாளர்களுடைய குரல் வலை நெரிக்கப்பட்டிருக்கிறது. ஊடக சுதந்திரம் கேள்விக்குறிக்கு உள்ளான நிலையில் இருக்குதுன்னு ஒரு கேலி சித்திரத்தை பொறுத்த வரைக்கும் அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள் எல்லாருமே இந்த சட்டமன்ற உறுப்பினர் பிக் பாக்கெட் அடிப்பது போல, அமைச்சர்கள் ஒரு கொள்ளை கூட்ட தலைவன் போல ஒரு கேலி சித்திரம் வரையப்பட்டு அதை அட்டப்படமா போட்டு வெளியிடப்படுது. திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள்ட்ட கேட்டோம்னா இரவு பகல் பாராம தொடர்ச்சியாகவே பல தகவல்களை பேசுவாங்க. ஏன்னா இன்ஸ்டாகிராம் எந்த அளவுக்கு வேலை செய்தது அப்படின்னு சொல்லி ஸ்பீக்கரை பொறுத்த வரைக்கும் உடனே கைது பண்ணி 3 மாதங்கள் சிறையில் அடைக்க சொல்லி சட்டமன்றத்திலேயே நிறைவேற்றப்படுகிறது. 3 மணி நேரத்துக்குள்ளார சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட 3 மணி நேரத்துக்குள்ளார அவர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுறாங்க. தமிழக வெற்றி கழகத்துக்கு ஒரு களங்கத்தை ஏற்படுத்துவதற்காக இது போன்ற சம்பவங்கள் நடந்ததா அப்படிங்கிறதையும் ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு பத்திரிகையாளர் திரு நெல்லை சிவா அவர்கள் நினைச்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் சார். இன்று காலை ஊடகவியலாளர் திரு மாரிதாஸ் அவர்கள் கைது செய்யப்பட்ட விவகாரம் தற்பொழுது பேசும் பொருளாக ஆயிருக்கு. ஒரு ஊடகவியலாளரால் கடந்த திமுக ஆட்சியில் பல விஷயங்களை சொல்லியிருக்காரு. அது பரபரப்பாகவும் ஆயிருக்கு. தற்பொழுது இவர் கைது செய்யப்பட்டதற்கு உண்டான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தொழில்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய கீர்த்தனா அவர்களை பற்றி ஏஐ புகைப்படங்களை பகிர்ந்ததா இவர் மேலே ஒரு குற்றம் சொல்லி கைது செய்யப்பட்டிருக்காங்க. இந்த ஒரு விஷயம் பெரிய லெவலுக்கு பேசும் பொருளாக ஆயிருக்கு. நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் தன்னுடைய கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க. பாஜகவிலேருந்து சில பேர் தெரிவிச்சிருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க? ஏதாவது பத்திரிகை சுதந்திரம் பறி போயிருக்கு அந்த மாதிரியான ஒரு கோணத்தில் பார்க்கலாமா, இல்லை எப்படி பார்க்கறது? அதாவது எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, திரு மாரிதாஸ் அவர்கள் கைது செய்யப்பட்ட நிகழ்வை பொறுத்த வரைக்கும் எதிரில் இருக்கக்கூடிய கட்சிகள், பாஜக சார்புடையவர்கள், நாம் தமிழர் சார்புடையவர்கள் எல்லாருமே ஊடக சுதந்திரம் முடக்கப்படுகிறது, குரல் வலை நெரிக்கப்படுகிறது அப்படிங்கிற கருத்துக்களை தான் முன் வச்சிருக்காங்க. ஆனால் அதே நேரத்தில் பார்க்க வேண்டிய விஷயம் அதே கோணத்தில் தான் பார்க்க வேண்டியிருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, இப்போது பத்திரிகை துறை, பத்திரிகையாளர்கள், ஊடகவியலாளர்கள் அப்படிங்கிறவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சாமானிய மக்கள் அப்படிங்கிற நிலையை கடந்து சமூக பொறுப்பு பெருமளவில் அவர்களுக்கு இருக்கிறது. ஏன்னா 4வது ஜனநாயக தூண். அதே நேரத்தில் இன்னொரு கேள்வி எழும். என்ன அப்படின்னா, மாரிதாஸ் ஒரு யூடியூபர் தானே, ஒரு யூடியூபர் கைது செய்ததுக்கு எதுக்கு நீங்கள் ஒரு மீடியா பர்சனாக சொல்கிறீங்க, ஒரு ஜேர்னலிஸ்ட் அப்படிங்கிற நிலையில் பேசுகிறீங்க அப்படிங்கிற கேள்விகள் முன்வைக்கப்படும். ஆனால் இன்றைக்கி ஜேர்னலிஸ்ட் அப்படிங்கிற லிஸ்ட்டில் முதல் நிலையில் இருக்கக்கூடியதே இந்த சோசியல் மீடியாவில் ஆக்டிவாக செயல்படக்கூடியவர்கள் அப்படிங்கிறதையும் நாம் கவனிக்க வேண்டியிருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, பிரபலமாக இருக்கக்கூடிய பிரிண்ட் மீடியாவாக இருக்கட்டும், சேட்டலைட் மீடியாவாக இருக்கட்டும், முதன்மையாக அவர்கள் நம்பி இருக்கக்கூடியது யூடியூப் போன்ற சோசியல் மீடியாக்களை தான் நம்பியிருக்காங்க. எந்த ஒரு நேஷனல் அண்டு ரீஜனல் சேனல்களை எடுத்து பாருங்கள், எல்லாமே யூடியூப்பில் தான் ஆக்டிவாக இருப்பாங்க, மற்ற பிளாட்ஃபார்ம்களில் தான் ஆக்டிவாக இருப்பாங்க. அப்போது பார்த்திங்கன்னா, ஒரு யூடியூப் போன்ற சோசியல் மீடியாக்களில் ட்ராவல் ஆகக்கூடியவங்களும் ஜேர்னலிஸ்ட் அப்படிங்கிற எல்லைக்குள்ளே தான் வந்துக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் மாரிதாஸ் அவர்களை ஒரு ஊடகவியலாளர் அப்படிங்கிற நிலையில் நாம் கருத்துக்களை முன் வச்சோம். இப்போது அவருடைய கைது விஷயத்துக்கு நாம் உள்ளே வருவோம். பார்த்திங்க அப்படின்னா, ஒரு ஊடகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வரும்போது ஒரு ஊடகம் தவறு செய்கிறது அல்லது ஊடகவியலாளர் தவறான கருத்துக்களை முன்வைக்கிறாங்க, ஒரு பின்னோக்கத்தோடு ஒரு உள்நோக்கத்தோடு ஒரு சில விஷயங்களில் செயல்படுறாங்க அப்படின்னே நம்ம வச்சுக்குவோம். அப்படி செயல்பட்டால் கூட அதற்கு அப்படின்னு சொல்லி ஒரு நடைமுறை இருக்குது. நடைமுறை அப்படின்னா பார்த்திங்கன்னா, அந்த ஊடகம் மீது அல்லது அந்த ஊடகவியலாளர் மீது சட்ட ரீதியான நடவடிக்கைகளில் தான் யாராக இருந்தாலும் இறங்க வேண்டும் அப்படிங்கிற ஒன்றில் இருந்துகிட்டு இருக்கு. குறிப்பாக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, ஒரு தவறான விஷயம் ஸ்ப்ரெட் செய்யப்படுகிறது அப்படின்னா கூட வழக்கு பதிவு செய்து நீதிமன்றம் மூலமாக செல்ல வேண்டும். அந்த நீதிமன்றம் தான் அந்த பத்திரிகையாளர்கள், அந்த ஊடகம் மீது அவங்க என்ன தப்பு பண்ணாங்க, அது தப்பு நடந்திருக்கிறதா இல்லை தப்பு நடக்கலையா, இறுதியாக ஒரு முடிவுக்கு அதற்கான சட்ட ரீதியான நடவடிக்கைகளை அந்த நீதிமன்றம் இறங்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா, பிரிட்டிஷ் காலத்தில் நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா, இந்த ஜனநாயகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும்போதே அந்த ஜனநாயகம் 4வது தூணாக பத்திரிகையை முன்வைக்கப்பட்டது. பிரிட்டிஷ் காலம் என்ன, பிரிட்டிஷ் தான் உலக நாடுகள் எல்லாமே ஆட்சி பண்ணாங்க. 4வது தூணாக முன் வச்சாங்க. என்ன அப்படின்னா, முதல் நிலையில் இந்த சட்டமன்றம், பார்லிமெண்ட் ஆஃப் இந்தியா, இது முதல் நிலையில் வருவாங்க. சட்டம் இயற்றக்கூடிய இடங்கள் எல்லாமே 1வது தூண். அந்த சட்டத்தை எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய இடம் 2வது. அதாவது எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய இடத்துல யார் வர்றாங்கன்னா, பிரைம் மினிஸ்டர் வர்றாங்க, சீஃப் மினிஸ்டர் வர்றாங்க, மினிஸ்டர்கள் எல்லாருமே வர்றாங்க. ஸோ இந்த மாதிரி இடங்கள் எக்ஸிக்யூட்டிவ் பண்ணக்கூடிய இது 2வது பில்லர் அப்படிங்கிற நிலையில் வச்சாங்க. 3வதாக பார்த்தீங்கன்னா சட்டத்துறை.
அதாவது நம்முடைய நீதித்துறையை 3ஆவதா வச்சாங்க. இந்த 3 துறைகள்லையும் தவறுகள் நடக்கும்போது அதை வந்து மக்களிடத்தில் எடுத்து சொல்லி காட்டி மக்கள் தங்களுடைய ஜனநாயக கடமையை திறம்பட செய்து தவறு செய்யக்கூடிய ஆட்சியாளர்களை மாற்றி அமைக்கக்கூடிய நிலைக்கு மக்களை எடுத்து செல்ல வேண்டிய கடமையும் பொறுப்பும் யாரிடம் கொடுக்கப்பட்டது அப்படின்னா 4வது தூணாக இருக்கக்கூடிய இந்த மீடியா பிரஸ் செக்டாரில் தான் கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 4வது தூண் அப்படிங்கிற நிலையில் இந்த மீடியாவில் இருக்கக்கூடியவர்கள் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை தான் சரியானதாக இருக்கும். இந்த அடிப்படையில் தான் அரசாங்கங்கள், பெருவாரியான அரசாங்கங்கள், பல அரசாங்கங்கள் செயல்பட்டாலும் ஒரு சில அரசாங்கங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பழி வாங்கக்கூடிய நடவடிக்கை அப்படிங்கிற நிலையில் அவர்கள் வந்து தங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தக்கூடிய நிகழ்வுன்னு நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். இப்போ திமுக கூட கடந்த காலங்களில் பல பத்திரிகையாளர்களை கைது பண்ணாங்க, சிறையில் போட்டாங்க. ஸோ திமுகவுக்கு எதிராக பத்திரிகையாளர்கள் கொந்தளிச்சாங்க. பத்திரிகையாளர்கள் வந்து ஒரு சாரரை பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கு எதிராகவே மிகப்பெரிய அளவில் வீடியோக்கள் பேசக்கூடிய நிகழ்வுகள், எழுதக்கூடிய சம்பவங்கள் எல்லாமே நடந்தது. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பத்திரிகை எந்த அளவுக்கு ஒரு வலிமையானது, அதே நேரத்தில் இந்த பத்திரிகைகள் மீது கை வைக்கும் போது அது எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்துகிறது அப்படிங்கிறத வந்து நம்ம கடந்த கால நிகழ்வுகள், பல நிகழ்வுகளை நாம் எடுத்து முன்னிலைப்படுத்தலாம். அதற்கு முந்தைய நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நாம் சொல்லக்கூடிய விஷயம் இதான். மாரிதாஸ் வந்து என்ன வீடியோ பேசினார், அதில் வந்து என்ன இமேஜை போட்டார், ஏஐயை பயன்படுத்தி என்ன இமேஜை போட்டாங்க, அதில் என்ன கண்டென்ட் பேசுனாங்க அப்படிங்கிறது நமக்கு வந்து தெளிவாக தெரியாத ஒரு விஷயம் தான். அவருடைய சேனலில் போய் அதில் இருக்கக்கூடிய வீடியோக்களை நம்ம பார்த்தோம், அதில் இருக்கக்கூடிய இமேஜ் ஏஐ யூஸ் பண்ணப்பட்ட விஷயங்கள் எல்லாமே நம்ம பார்த்தோம். ஒரு ஃபோட்டோ தான் சார், ஒரு அமைச்சர் சீட்டில் அவங்க உட்காந்துருக்காங்க, பக்கத்தில் ஒரு ஆள் நிற்கிறாங்க, அந்த ஒரு ஃபோட்டோ தான். அதான், ஏன்னா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏஐ அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் எல்லா செக்டார்லையும் சேட்டலைட் மீடியா வரைக்கும் இந்த ஏஐயை பயன்படுத்தி தான் இமேஜ்களை கிரியேட் பண்ணுறாங்க. ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது அப்படின்னா அந்த சம்பவம் நடந்தது போன்ற ஏஐ மூலமாக கிரியேட் பண்ணப்பட்ட இமேஜை தான் பயன்படுத்திருக்காங்க. சித்தரிக்கப்பட்டவை அப்படிங்கிற நிலையில் ஒரு கண்டிஷனை போட்டு தான் அந்த இமேஜ்களை பயன்படுத்துகிறாங்க. ஸோ இதுவும் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் தான். இப்போ நாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு, கடந்த காலத்தில் நடந்த நிகழ்வு ஒன்று பார்க்க வேண்டியது இந்த வீடியோவுக்கு வந்து ஒரு வலுச்சேர்ப்பதாக நான் நினைக்கிறேன். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா 1987 காலகட்டம் அப்படின்னு நினைக்கிறேன். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக 3வது முறை அரியணை ஏறி இருந்த காலகட்டம். அப்படியான ஒரு காலகட்டத்தில் தான் எம்ஜிஆர் அவர்களுக்கு ஒரு நெருக்கடி ஏற்படுது. என்னன்னா மீடியாக்கள் மூலமாக ஒரு பத்திரிகை வந்து பார்த்தீங்கன்னா ஆளும் அரசுக்கு எதிராக பல்வேறு சம்பவங்கள், செய்திகளை தொடர்ச்சியாக போட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ எம்ஜிஆரால் இதை ஜீரணிக்க முடியல. காரணம் என்ன அப்படின்னா வந்து ஒரு கேலி சித்திரத்தை பொறுத்த வரைக்கும் அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள் எல்லாருமே வந்து இந்த சட்டமன்ற உறுப்பினர் வந்து பிக் பாக்கெட் அடிப்பது போல, அமைச்சர்கள் வந்து ஒரு கொள்ளை கூட்ட தலைவன் போல ஒரு கேலி சித்திரம் வரையப்பட்டு அதை வந்து அட்டப்படமாக போட்டு வெளியிடப்படுது. இது என்ன தெரியும்னா எந்த பத்திரிகை அப்படிங்கிறது பரவலாக தெரிஞ்ச விஷயம் தான். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா 100 ஆண்டுகளை கடந்த விகடன் தான், வீக்லி மேகசினில் தான் இது போன்ற படம் வருகிறது. அதனுடைய ஆசிரியராக, பப்ளிஷராக பாலசுப்ரமணியம் ஐயா அவர்கள் இருந்த காலகட்டம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் வந்து பெரிய அளவில் ஆளும் அரசுக்கு ஒரு நெருக்கடியை, ஒரு கோபத்தை உச்சகட்டத்துக்கு கொண்டு போகும்போது தான் இந்த விஷயம் சட்டமன்றத்தில் விவாதிக்கப்படுது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை வந்து அன்றைய காலகட்டத்தில் தமிழகத்துடைய ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருந்த நாவலர் நெடுஞ்செழியன் அவர்கள் இந்த விஷயத்தை சட்டமன்றத்தில் எடுத்துட்டு போறாங்க. என்ன அப்படின்னா இப்படி இந்த ஆசிரியர், இந்த பத்திரிகை வந்து இது போன்ற கேலி சித்திரத்தை போட்டு நம்முடைய அரசுக்கு களங்கத்தை ஏற்படுத்துறாங்க, இது தவறான ஒரு விஷயம், உடனடியாக அவர் கைது செய்து 3 ஆண்டுகள் சிறையில் அடைக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற தீர்மானத்தை சட்டமன்றத்தில் கொண்டு வர்றாங்க. சட்டமன்றத்தில் கொண்டு வரும்போது தான் அந்த ஸ்பீக்கராக இருந்தவர் PH பாண்டியன் அவர்கள் இருந்தாங்க. அப்போ PH பாண்டியன் அவர்களை பொறுத்த வரைக்கும் யோசிச்சு, என்னதான் இருந்தாலும் ஆளுங்கட்சி சார்பில் வெற்றி பெற்று அங்கு ஸ்பீக்கராக வந்தாலும் அதே நேரத்தில் நாம் வந்து இப்போ இவர்கள் முன்வைக்கக்கூடியது ஜனநாயகத்துடைய 4வது தூண் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இப்போ கொண்டு வர்றாங்க. அப்படிங்கும் போது நாம் உடனே அவசரப்பட்டு முடிவெடுக்க முடியாது அப்படிங்கிற நிலையில் தான் ஆழ்ந்த யோசனைக்கு பிறகு சரி இவங்க சொல்வது போல 3 ஆண்டுகள் சிறை தண்டனை, கட்டுங்காவல் சிறை தண்டனை அது எல்லாம் வேண்டாம் அப்படிங்கிற நிலையில் தான் ஒரு அறிவுறுத்தலை ஸ்பீக்கர் முன்வைக்கிறாங்க. என்ன அப்படின்னா வந்து ஜேர்னலிஸ்ட் பாலசுப்ரமணியம் அவர்களை பொறுத்த வரைக்கும் இதற்கு வந்து ஒரு மன்னிப்பு கேட்டு, உடனடியாக மன்னிப்பு கேட்டு ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிடணும், அவருடைய மேகசின்லையும் மன்னிப்பு கோரி வந்து ஒரு அறிக்கையை வந்து வெளியிடணும் அப்படிங்கிற கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுடைய சீஃப் மினிஸ்டராக எம்ஜிஆர் அவர்கள் 3வது முறையாக இருக்காங்க. ஒரு வலுவான அதிகாரத்தில் உட்கார்ந்துருக்காங்க. ஆளும் அரசு சார்பில் இது போன்ற விஷயம் சட்டமன்றத்தில் கொண்டு வரப்பட்டு ஸ்பீக்கர் அவர்கள் முன்வைக்கிறாங்க. ஆனால் அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா விகடனுடைய ஆசிரியராக இருந்த பாலசுப்ரமணியம் ஐயா அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு காலம் நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன். என்ன காரணம் அப்படின்னா பத்திரிகையை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய கடமையை பத்திரிகை செய்கிறது.
நான்காவது ஜனநாயகத்துடன் எக்காரணத்தை கொண்டும் அடிபணிந்து போகாது. என்னுடைய கடமையை தான் நான் செய்கிறேன். அதே நேரத்தில் எந்த லீகல் ஆக்ஷன் எடுக்கிறதுனாலும் நீங்கள் எடுக்கலாம் அப்படிங்கிற கருத்துக்களை தான் முன்வைக்கிறாங்க. என்ன காரணம் அப்படின்னா, பத்திரிகையை பொறுத்த வரைக்கும் அதிகார வர்க்கத்துக்கு அடிபணிந்து செல்கிறது, இல்லை அதிகார வர்க்கத்துக்கு வந்து கூஜா தூக்குறது, ஜால்ரா அடிக்கிறது அப்படின்னா அதை பொறுத்த வரைக்கும் ஒரு பத்திரிகை அப்படின்னே பார்க்க முடியாது. என்ன காரணம் அப்படின்னா, 3 மிகப்பெரிய ஜனநாயக தூண்களுக்கு எதிராக நின்றுதான் இந்த பத்திரிகை போராடி கொண்டிருக்கிறது. அதாவது சட்டமன்றம், நிர்வாகம் அண்ட் நீதிமன்றம், இந்த 3க்கு எதிராகத்தான் இந்த பத்திரிகை துறை செயல்படக்கூடிய நிலையில் இருந்துட்டு இருக்கு. அப்போ இது போன்ற ஒரு கருத்துக்களை முன்வைக்கும் போதுதான் ஸ்பீக்கரை பொறுத்த வரைக்கும் உடனே வந்து கைது பண்ணி 3 மாதங்கள் சிறையில் அடைக்க சொல்லி சட்டமன்றத்திலேயே நிறைவேற்றப்படுகிறது. 3 மணி நேரத்துக்குள்ளார சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட 3 மணி நேரத்துக்குள்ளார பாலசுப்ரமணியம் ஐயா அவர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுறாங்க. அன்றைய காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சேட்டலைட் மீடியாக்கள் எல்லாம் இல்லாத ஒரு காலகட்டம், பிரிண்ட் மீடியாக்கள் தான் கோலோச்சி கொண்டிருந்த காலகட்டம். அப்படியான காலகட்டத்திலையும் அவரை உள்ள அடைச்ச உடனே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய மற்ற மீடியாக்கள் எல்லாமே பெரிய அளவில் கொந்தளிக்குது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மீடியாக்கள் மட்டுமல்லாமல் நேஷனல் லெவலில் இருக்கக்கூடிய பிரிண்ட் மீடியாக்கள் எல்லாமே பெரிய அளவில் கொந்தளிக்கிறாங்க. என்ன அப்படின்னா, பத்திரிகை சுதந்திரம் தமிழ்நாட்டில் பறிக்கப்பட்டிருக்கிறது, பத்திரிகையாளர்களுடைய குரல் வலை நெரிக்கப்பட்டிருக்கிறது, ஊடக சுதந்திரம் கேள்விக்குறிக்கு உள்ளான நிலையில் இருக்குதுன்னு பெரிய அளவில் செய்திகளை ஸ்ப்ரெட் பண்றாங்க. ஸ்ப்ரெட் பண்ணும்போது ஆளும் அரசுக்கு மிகப்பெரிய நெருக்கடி ஏற்படுகிறது. அதாவது எம்ஜிஆர் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவசரப்பட்டு ஒரு முடிவை எடுத்து விட்டார். இது வந்து ஆளும் அரசுக்கு மக்கள் மத்தியில் மிகப்பெரிய அதிருப்தியை உருவாக்குகிறது. இது வந்து வரக்கூடிய நாட்களில் எம்ஜிஆர் அவர்களை வீழ்த்துவதற்கு ஒரு சாதகமான ஒரு அலையை தமிழ்நாட்டில் உருவாக்கி விடும் அப்படிங்கிற நிலையில தான் ஆளும் அரசை பொறுத்த வரைக்கும் அடுத்து என்ன செய்யலாம் அப்படிங்கிற ஒரு இக்கட்டான சூழலுக்கு தள்ளப்படுகிறது. இதுல வந்து பாத்தீங்கன்னா துக்குளக் ஆசிரியராக இருந்த சோ ராமசாமி கூட பெரிய அளவுல அறிக்கைகளை வெளியிட்டு இருந்தாங்க. எதிரில் இருந்த ப. சிதம்பரம் அவர்கள் கூட கடுமையான கண்டனங்களை முன் வச்சாங்க. இத்தனைக்கு எம்ஜிஆருடைய ஆதரவாளர் தான் சோ ராமசாமி. அவர் கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா இது போன்ற குற்றச்செயலை செய்தது வந்து ஸ்பீக்கர் பாண்டியன் கிடையாது, இதை செய்தது வந்து முழுக்க முழுக்க முதல்வர் எம்ஜிஆர் அவர்கள் தான் அப்படின்னு சொல்லி வெளிப்படையாகவே போட்டு உடைச்சாங்க. ஸோ இந்த அளவுக்கு ஆளும் அரசுக்கு எதிராக இருக்கக்கூடிய ஊடகங்கள் செயல்படுகிறது அப்படிங்கிற இக்கட்டான நெருக்கடியான ஒரு சூழல் உருவாகும் போது தான் இதை சமாளிப்பதற்காக ஸ்பீக்கராக இருந்த PH பாண்டியனை பொறுத்த வரைக்கும் முதல்வர் வந்து பெருந்தன்மையோட இந்த விஷயத்தை மறுபரிசீலனை செய்ய சொல்லி என்கிட்ட ஒரு ரெக்வஸ்ட்டை வச்சிருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னா, முதலமைச்சரே இறங்கி வந்துட்டாரு, மக்கள் நெருக்கடியினால வேறு வழி இல்லாமல் முதலமைச்சர் இறங்கி வர வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டிருக்கிறது அப்படின்னு தெரிந்தால் இது ஒரு தவறான நோக்கத்தில் பார்க்கப்படும். இறங்கி வர முடியாத ஒரு சூழல்ல தான் ஒரு ரெக்வஸ்ட்டை முன் வச்சிருக்காங்க, பெருந்தன்மையோட ஒரு ரெக்வஸ்ட்டை முன் வச்சிருக்காங்க. அதனால இதை மறுபரிசீலனை செய்யணும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் 3 மாதங்கள் கடுங்காவல் சிறை தண்டனை போடப்பட்ட ஜேர்னலிஸ்ட் பாலசுப்ரமணியம் ஐயா அவர்களை பொறுத்த வரைக்கும், விகடன் ஆசிரியர் அவர்களை பொறுத்த வரைக்கும் 3 நாட்களில் விடுதலை செய்யப்பட்டாங்க. இதுதான் பத்திரிகை அப்படிங்கிறதோட வலிமை என்ன அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும். அதாவது புரட்சி தலைவர் அவர்களால் கூட 3 நாட்களுக்கு மேல விகடனுடைய ஆசிரியர் பாலசுப்ரமணியம் ஐயா அவர்களை கைது செய்து உள்ள வைக்க முடியல. அந்த அளவுக்கு 4வது ஜனநாயகத்துடன் செயல்பட்டது. எதுக்கு இதை வந்து நான் இப்போ பதிவு பண்றேன் அப்படின்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அன்றைக்கு இருந்த காலகட்டங்களை விட மிகப்பெரிய அளவுக்கு சோசியல் மீடியாக்கள் கோலோச்சி கொண்டிருக்கக்கூடிய காலகட்டம். இப்போ நடந்து முடிந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் கூட இன்ஸ்டாகிராம் எந்த அளவுக்கு வேலை செய்தது அப்படின்னு சொல்லி திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள்ட்ட கேட்டோம்னா இரவு பகல் பாராம தொடர்ச்சியாகவே பல தகவல்களை பேசுவாங்க. ஏன்னா செல்லக்கூடிய இடங்களில் எல்லாம் மேடைகள் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த இன்ஸ்டாகிராம் வந்து எந்த அளவுக்கு நம்மள பாதிப்புக்கு உள்ளாக்கி இருந்தது, ஏதோ சாதாரண குண்டூசி அப்படின்னு நினைச்சு தான் நாம விலகி போயிருந்தோம். அந்த குண்டூசி எந்த அளவுக்கு நமக்கு சேதாரத்தை ஏற்படுத்தி இருக்கிறது, இந்த இன்ஸ்டாகிராம் மட்டுமே எந்த அளவுக்கு சேதாரம். ஏன்னா மற்ற பிளாட்ஃபார்ம்கள்ல எல்லாமே நாம வலிமையோடு தான் இருக்கோம். ஆனா இந்த இன்ஸ்டாகிராம்ல மட்டும் ஒரு தனி கவனத்தை நாம செலுத்தல. இந்த அளவுக்கு நமக்கு பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்னு செல்லக்கூடிய இடங்கள் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படின்னா இந்த இன்ஸ்டாகிராம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அந்த அளவுக்கு இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்கு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு வலிமையோடு இருக்கக்கூடிய ஒரு மீடியா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இப்போ கைது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நாம ஏற்கனவே சொன்னது போல நீதிமன்றம் மூலமாக சென்றிருந்தால், அவர் தவறு செய்துட்டாரு, தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னால் கூட நீதிமன்றம் மூலமாக செல்லணும். ஆனா வந்து பாத்தீங்கன்னா நீதிமன்றம் மூலமாக செல்லாமல் அதிகாலையில் கைது அப்படிங்கிற நடவடிக்கையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு மீடியாக்கள் எல்லாமே இதற்கு கண்டனம் தெரிவிக்கக்கூடிய நிலையில தான் தொடர்ச்சியாக மீடியாக்கள் ஜேர்னலிஸ்ட் யூனியன்களை பொறுத்த வரைக்கும் கண்டனங்களை முன் வச்சுக்கிட்டு இருக்காங்க. கட்சிகள் எல்லாமே பாரபட்சம் இல்லாமல் முன்வைக்கிறாங்க. பாரதிய ஜனதா கட்சியிலிருந்தும் குரல்கள் முன்வைக்கப்பட்டிருக்கு, அதிமுகவிலிருந்து முன்வைக்கப்பட்டிருக்கு, நாம் தமிழர் சீமான் அவர்களும் கொந்தளித்து பேசியிருக்காங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ தமிழக வெற்றி கழகம் ஆட்சிக்கு வந்து 1 மாதத்தை நெருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில தான் பாத்தீங்கன்னா இது போன்ற சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் ஆளும் அரசுக்கு ஒரு விதமான எதிர்ப்பலையை உருவாக்கி விடுமா அப்படிங்கிற கேள்விகள் இப்போ இதுல முக்கியமான கேள்விகளாக இருந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறதையும் நாம கவனிக்க வேண்டிய ஒரு நிலையில
நிலையில தான் இருந்துகிட்டு இருக்கோம். அப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த விஷயம் வந்து தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு தெரிந்து நடந்ததா இல்ல தெரியாமல் நடந்ததா அப்படிங்கிற கேள்விகளும் இங்க இருந்துட்டு இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா இப்போ வந்து தாவேகா பொறுத்தவரைக்கும் ஆட்சிக்கு வந்து 1 மாத காலம் தான் ஆகிட்டு இருக்கு. நம்ம ஏற்கனவே கடந்த வீடியோக்குள்ள கூட பேசியிருந்தோம். அரசு இயந்திரம் இன்னமும் வந்து பாத்தீங்கன்னா அரசு இயந்திரத்தை இயக்கக்கூடியவர்கள், அந்த அரசு இயந்திரத்தில் இருக்கக்கூடியவங்களை பொறுத்தவரைக்கும் திமுக அதிமுக சார்புடையவர்கள் தான் இருந்துட்டு இருக்காங்க. அங்கேயும் தமிழக வெற்றி கழகம் தன்னுடைய கொள்கை ஈடுபாட்டோடு இருக்கக்கூடியவர்கள் கொண்டு வரக்கூடிய காலகட்டம் வரைக்கும் அங்கு தவறுகள் வந்து பெருமளவில் நடக்கும். கருப்பு ஆடுகள் பெருமளவில் இருந்துட்டு இருக்காங்க. இதன் மூலமாக தவறுகள் நடக்கும் அப்படிங்கிற கருத்துக்களையும் நாம தொடர்ச்சியாக பதிவு பண்ணிட்டு இருக்கோம். அப்போ இது போன்ற ஒரு சம்பவம் நடக்கிறது அப்படின்னா இது தலைமைக்கு தெரியாமல் நடக்கிறதா இல்ல வந்து இது சூழ்ச்சியின் அடிப்படையில் நடக்கிறதா அப்படிங்கிற பல்வேறு கோணங்கள்ல நாம திங்க் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருந்துட்டு இருக்கோம். அதாவது தமிழக வெற்றி கழகத்துக்கு ஒரு களங்கத்தை ஏற்படுத்துவதற்காக இது போன்ற சம்பவங்கள் நடந்ததா அப்படிங்கிறதையும் நாம இன்னொரு கோணத்தில் பார்க்கணும். எப்படி நடந்திருந்தாலும் இப்போ தமிழக அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் சிந்தித்து செயல்பட வேண்டிய ஒரு நிலையில இருக்கிறது அப்படிங்கிறதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு தாழ்மையான கோரிக்கை. காரணம் என்ன அப்படின்னா இப்போ ஆட்சிக்கு வந்து 1 மாத காலம் தான். இப்போ கடந்த 2021 திமுக கூட வந்து பார்த்தீங்கன்னா தேர்தல் களத்தில் தேர்தலை சந்தித்து ஆட்சிக்கு வந்த பிறகு பல பத்திரிகையாளர்கள் மீது கடும் கோபத்தில் இருந்தாலும் ஆனால் அந்த பத்திரிகையாளர்கள் மீது ஒரு பழி வாங்கக்கூடிய நடவடிக்கை அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் சில ஆண்டுகள் கழித்த பிறகுதான் கோர முகத்தை காண்பிக்க துவங்கிறாங்க. அது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அடக்க ஒடுக்கமாக தான் திமுக ஆட்சி சென்றது. காரணம் என்ன அப்படின்னா ஆட்சிக்கு வந்த உடனேயே நாம வந்து இது போன்ற செயல்களில் ஈடுபட்டோம் அப்படின்னா ஆட்சி மீது மிகப்பெரிய வெறுப்பு ஏற்படும் அப்படிங்கிற நிலையில தான் திமுக தலைமை அன்றைய காலகட்டங்களில் செயல்பட்டாங்க. இப்போ தாவேகா பொறுத்தவரைக்கும் ஆட்சிக்கு வந்து இன்னும் 1 மாதம் தான் ஆயிருக்குது. 1 மாதம் கூட இன்னும் நிறைவடையலன்னு நினைக்கிறேன். இப்படியான ஒரு சூழ்நிலையில இது போன்ற செயல்கள் களங்கத்தை ஏற்படுத்தி விடுமா அப்படிங்கிறதை தமிழக அரசாங்கம் தாவேகா தலைமை சிந்திக்க வேண்டியது மிக முக்கியமானது. இதே மாதிரி ஏற்கனவே ஒரு தனியார் சேட்டலைட் சேனல் அரசு தொலைக்காட்சியிலேருந்து நம்பர் கிட்டத்தட்ட 64வது நம்பர் கிட்ட போச்சு அப்படிங்கிற ஒரு விஷயமும் வந்து ஒரு பேசும் பொருளாக மாறியிருந்தது. ஸோ இந்த மாதிரியான விஷயம் அடுத்தடுத்து நடக்கும்போது என்ன கோபம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தையும் ஒரு கேள்வி கேட்க வைக்குது. அதான் என்ன அப்படின்னா வந்து நம்ம ஏற்கனவே சொன்னது போலதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜேர்னலிஸ்ட் ஊடகங்களை பொறுத்த வரைக்கும், யூனியன்களை பொறுத்த வரைக்கும், பத்திரிகைகளை பொறுத்த வரைக்கும், மீடியாக்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சார்பு நிலை அப்படிங்கிற நிலையிலையும் பெருவாரியான ஊடகங்கள் அந்த நியூட்ரல் நடுநிலை தன்மையை இழந்த நிலையிலையும் செயல்படுறாங்க. ஆனால் பத்திரிகையில் ஒரு சில ஊடகங்கள் செயல்படுகிறது, ஒரு சில ஜேர்னலிஸ்டுகள் செயல்படுறாங்க அப்படின்னாலும் அதே நேரத்தில் அரசை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான பாரபட்சமும் பழிவாங்கல் நடவடிக்கையும் இல்லாமல் ஒட்டுமொத்த மக்களுக்கு மேற்ற ஒரு அரசாகத்தான் செல்ல வேண்டியதான் மக்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான ஒரு பழிவாங்கல் நடவடிக்கையும் வேண்டாம். அப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மனிதன் தவறு செய்கிறான் இல்லை ஒரு ஜேர்னலிஸ்ட் தவறு செய்கிறாங்க அப்படின்னா அது எந்த வழிவகையில் போய் அவனை தண்டிக்கணுமோ, எந்த வழிவகையில் அவனுக்கான தண்டனையை பெற்றுக் கொடுக்க வேண்டுமோ அந்த வழிவகையில் தான் செய்யணும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பத்திரிகையாளர்கள் பத்திரிகை ஊடகம் அப்படின்னு வரும்போது நம்ம அதிகாரத்தை அங்கே பயன்படுத்தக்கூடாது. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா சட்ட ரீதியான நீதிமன்றம் மூலமாகத்தான் செல்லணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதை விகடன் ஆசிரியர் பாலசுப்ரமணியம் ஐயாவுடைய விஷயத்தை கூட வந்து பார்த்தீங்கன்னா சட்டமன்றத்தில் கொண்டு வந்து சட்டமன்றத்தில் ஒரு சட்டம் இயற்றி அதன் மூலமாகத்தான் அங்கே கைது செய்யப்படுறாங்க. உடனே எடுத்ததும் அதிகாலையில் போனாங்க நள்ளிரவில் கைது செய்தாங்க அப்படின்னு நடவடிக்கை கிடையாது. சட்டமன்றம் மூலமாக அந்த விவகாரம் கொண்டு வரப்படுது. அதே போல ஒரு நீதிமன்றம் மூலமாக இந்த விஷயத்தை அணுகி இருந்தால் இது போன்ற பேச்சுக்கு இடமே இருந்திருக்காது. இப்போ நீதிமன்றம் மூலம் போகாம திடீர்னு ஒரு சைபர் கிரைம் போலீசார் சென்று கைது பண்றாங்க அப்படின்னும் போதா இந்த விஷயம் வந்து ஆளும் அரசு மீது திசை திரும்பி மக்கள் பார்ப்பதற்கான ஒரு சூழலை உருவாக்கி இருக்கிறது. ஓகே சார், பல விஷயங்கள் பேசியிருக்கோம். நேரத்திற்கு நன்றி. நன்றி.